ரோட்டு ஓரத்துல ட்ரைனேஜ் கட்டுவோம் பாருங்க. அதுக்கு ஒரு மிஷின் வந்திருக்கு பாருங்க. அழகா சூப்பரா கட்டிட்டு போயிட்டு இருக்குங்க. அட என்னங்க வண்டி இது? பாருங்க அதுல போக்ஸ் கம்பியே இல்ல. ஆனா வண்டி சூப்பரா போயிட்டு இருக்குங்க. வெயில் காலம் வந்துருச்சுங்க. கரும்பு பிசினஸ் ரொம்ப படுஜோரா ஓடிக்கிட்டு இருக்குங்க. பாருங்க இது மாரி ஒரு மிஷின் வாங்கி வச்சுக்கிட்டு ரோட்டு ஓரத்துல ஒரு ஜூஸ் ரூ. 20 வித்து சூப்பரா லாபம் பார்க்கலாங்க. இந்த ஸ்ப்ரிங்க மாட்டுறதுக்கு நம்ம எவ்வளோ கஷ்டப்படுவோம். ஆனா இவர பாருங்க அசால்ட்டா அந்த ஸ்ப்ரிங்க நூல வச்சு சூப்பரா மாட்டிட்டு போயிட்டாருங்க. அட காய்கறி போடுற விவசாயியா, உங்களுக்கு இந்த வண்டி ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. டூ வீலர்ல கனெக்ட் பண்ணி எடுத்துட்டு போற மாரியே இந்த வண்டிய செஞ்சிருக்காங்க பாருங்க. 2 மூட்டை, 3 மூட்டை காய்கறி இருந்துச்சுன்னா, இதுல ஏத்தி அழகா கொண்டு போய் மார்க்கெட்ல போட்டு வந்துரலாங்க. சூப்பரான வண்டிங்க. முருங்கைக்கீரைய நம்ம மதிக்கிறதே இல்லங்க. ஆனா யுஎஸ்ல வந்துட்டு நர்சரி வளர்த்து முருங்கை செடிய எல்லாத்துக்கும் குடுத்துட்டு இருக்காங்க. தாய்மை பாசத்துல விரால் மீனுக்கு ஈடு இணை எதுவுமே இல்லங்க. 1000 குட்டி போட்டாலும் எல்லாத்தையும் தன்னோடயே சேர்த்து சுத்திக்கிட்டு இருக்குங்க. பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு. நம்மளும் விவசாயம் பண்றோம்னு ஏனோ தானோன்னு பண்ணக்கூடாதுங்க. இவரு மாரி அறிவுபூர்வமா பண்ணணும். பாருங்க, ஒரு டைம் நடக்கிறப்பயே பாத்தி ஃபுல்லா மருந்து அடிக்கிற மாரி ஸ்ப்ரேயர் கன்ன மாட்டி வச்சிருக்காரு பாருங்க. செம்ம சூப்பருங்க. தென்னை மர விவசாயிகளுடைய மிகப்பெரிய எதிரி யாருன்னா, அது காண்டாமிருக வண்டு தாங்க. இது மாரி தாங்க சின்னதா தொலை போட்டு உள்ள போவும். கொஞ்ச நாள்ல மரத்தையே காலி பண்ணிடுங்க. பாருங்க அந்த காண்டாமிருக வண்ட எப்படி வெளில எடுக்குறாங்கன்னு. எங்க ஊர் பக்கம்லாங்க பாத்திய சின்ன சின்னதா போட்டுக்கிட்டு நாள் முழுக்க தண்ணி கட்டிட்டு இருப்பாங்க. ஆனா இங்க பாருங்க, ஒரே அளவு நீட்டா பாத்திய போட்டுட்டாங்க. ஒரு மடைய தொறந்து விட்டா ஃபுல் பாத்தியும் தண்ணி பாய்ஞ்சிரும் போல இருக்குங்க. விவசாயம் பண்ணா இப்படி பண்ணணுங்க. மேல்நாட்டுக்காரன் விவசாயமே வேற ரகம் தாங்க. நம்ம மண்ண வச்சு கட்டிக்கிட்டு இருப்போம். ஆனா இவங்க பாருங்க அதுக்குன்னு ஒரு தட்டு வச்சு, அழகா தண்ணிய தடுத்து மடைய மாத்தி விட்டுருக்காங்க. செம்ம சூப்பருங்க. அட இங்க பாருங்க நெல் வயலுக்குள்ள திலேப்பியா மீன விடுறாங்க. அதோடைய வளர்ச்சி காலமும் 3 மாசம், நெல்லு 3 மாசங்க. 3 மாச முடிவுல 2மே அறுவடைக்கு வந்துருங்க. ஒரு இடம் 2 லாபங்க. செம்ம சூப்பரான ஐடியாங்க. கோழி பண்ணையில வர 90% நோய்க்கு காரணமே சுத்தம் இல்லாத தண்ணி தாங்க. இது மாரி தண்ணிய சுத்தமா வச்சிருந்தா ஒரு நோய் கூட அந்த பண்ணைக்கு வராதுங்க. செம்ம சூப்பரான பண்ணைங்க. வர வர இந்த காட்டு பன்னிகளுடைய இம்சை தாங்க முடியாம போயிட்டு இருக்குங்க. பாருங்க ஒரு விவசாயி எவ்வளோ கஷ்டப்பட்டு விவசாயம் பண்ணிட்டு இருக்காரு. நைட்டோட நைட்டா வந்து விவசாய நிலத்தையே பாழ் பண்ணிடுச்சுங்க. நம்ம நாட்டுல எருவ நிலத்து மேல கலச்சிட்டு இருப்போங்க. இவங்க பாருங்க அப்படியே லிக்விட் டைப்ல கொண்டுட்டு வந்துட்டு நிலத்துக்கு உள்ள இன்ஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அட இங்க பாருங்க போர்வெல்ல இருக்க பைப்ப தூக்குனா கண்டிப்பா மிஷின் இல்லாம தூக்க முடியாது. ஆனா இவங்க பாருங்க ஒரு கவக்கட்டைய வச்சுக்கிட்டு அழகா வெளியில தூக்கிட்டாங்க. செம சூப்பர் ஐடியாங்க இது. அட இங்க பாருங்க மரம் பொளக்கறதுக்கு ஒரு மிஷின் செஞ்சிருக்காங்க. எவ்வளோ அருமையா மரத்த பொளந்து போடுது பாருங்க. வேற லெவலுங்க. அட வயசுல பெரியவங்க இருக்காங்க பாருங்க. அவங்க உரம் தூவுனா ஈவனா விழுங்க. அதுவே நம்ம போய் உரம் தூவுறப்போ முட்டு முட்டா விழுதுங்க. நம்மள மாரி ஆளுங்களுக்கு தாங்க இந்த மிஷினு. இத வச்சு உரம் போடுறப்ப ஈவனா செம சூப்பரா விழுதுங்க. அட இங்க பாருங்க செம சூப்பரான மிஷினுங்க. கரும்புல இருக்கிற கரும்பு தோகைய கிளீன் பண்றதுக்குன்னே வந்திருக்குங்க. செமையா கிளீன் பண்ணிட்டு போயிட்டு இருக்குங்க. அட இந்த ஸ்டூல் டிசைன பாருங்களேன். அழகா மடிச்சு அக்குல வச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் போல இருக்குங்க. செம சூப்பருங்க. மரத்துல இருக்க பழத்த கீழ கொட்டுறதுக்காகவே டிராக்டர்ல ஒரு அட்டாச்மெண்ட் போட்டுருக்காங்க பாருங்க. அதால மரத்த அப்படியே இறுக்கி புடிச்சு வைப்ரேஷன் போட்டு வைப்ரேட் பண்றாங்க. எல்லா பழமும் அழகா கீழ கொட்டுதுங்க. செம சூப்பரான ஐடியாங்க. ஏர் ஓட்டுற கலப்பைனா இப்படி இருக்கணுங்க. அது போற வழிய பாருங்க. ஒண்ணுமே மிஞ்சலங்க. அவ்வளோ அழகா ஓட்டிட்டு போயிட்டு இருக்குங்க.